அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரக்யா. நான் சாத்தான்குளம் யூனியன் ஆஃபீஸில் பாலின வளமையத்தில் மேலாளர் பணி செஞ்சுட்டு வரேன். எங்கள் பாலின வளமை மூலம் பல சேவைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் இன்னும் ஒரு கூடுதல் முயற்சியாக எங்களுக்கு எம்என்ஹெச்டபிள்யூ, அதாவது உணவு, ஊட்டச்சத்து, உடல் நலம், தனி சுத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி எங்கள் சாத்தான்குளம் யூனியன் உட்பட்ட சிஆர்பிகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவங்க அதை குழு மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதற்கட்டமாக பிஎல்எஃப்ல உள்ள குழு கூட்டமைப்புகளுக்கு நாங்கள் போய் பயிற்சி கொடுத்து அவங்க கிட்ட எப்படி ஒரு துரித உணவுகளால் உடல் உள்ளுறுப்புகள் எவ்வளோ பாதிக்கப்படுது, நம்ம ஜங்க் ஃபுட்ஸால நமக்கு எவ்வளோ ஒரு கெடுதல் வருதுங்கிறது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம எப்படி வளமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு பயிற்சி கொடுத்தோம். அதே போல ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால எப்படி அனிமியா வருது. நம்ம இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய ரத்த சோகை குழந்தைகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஆரோக்கியமின்மை. அந்த சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்றதுனால தான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியம் இல்லாமல் ரத்த சோகை குழந்தைகளாக வளருது. அப்போ அதை தடுத்து நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்போ நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிறது முருங்கைக்கீரை. அதையே நீங்கள் வாரத்துக்கு 2 நேரம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது ரத்த சோகை தடுக்கும், இரும்புச்சத்து அதிகரிக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக நீங்கள் பூச்சி மருந்து குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க. பெரியவங்க அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தணும். அதே போல் அவங்களும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க. நாங்கள் இனிமேல் இந்த கிராமத்திலிருந்து ரத்த சோகை இல்லாத கிராமமாக நாங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி வாக்கு கொடுத்தாங்க. அதே போல் எங்கள் ஏரியா பனை பொருட்கள் அதிகப்படியான விளையிற ஏரியா. அப்போ இந்த பனை பொருட்கள் இந்த கால ஜெனரேஷன் சாப்பிட்றாங்களான்னா இல்லை. அதில் ஏகப்பட்ட சத்து இருக்கு. புரோட்டீன், புரதச்சத்து, மாவுச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சத்து இருக்கு. ஆனால் அதை யாருமே எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இந்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க நொங்குலாம் அதிகப்படியான உடல் வெப்பத்தை தடுக்கக்கூடிய அதிகப்படியான சத்து இருக்கு, அவ்வளோ குளிர்ச்சி. ஆனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை. அப்போ அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, அதை கொடுங்க. அந்த நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரிபடுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம். அவங்க நல்லாவே கவனிச்சுக்கிட்டு நாங்கள் இனிமேல் எங்கள் பஞ்சாயத்துகளில், எங்கள் குழுக்களில், எங்கள் குடும்பங்களில் இதை சரிவர பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் நாங்கள் இது அடுத்த கட்ட பயிற்சி எடுத்துக்கொண்டு போகிறோம். பிரைமரி ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரியான முறையில் கை கழுவுறாங்களா, அது சாப்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் கரெக்டாக பண்ணுறாங்களா, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்களோட சேர்ந்து, குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அதை அவங்க ஆர்வமாக கற்றுக்குறாங்க. அதே போல் 11 மணி அந்த சிறு இடைவேளையில் அதிகப்படியாக அவங்க கொண்டு வர சாப்பாடு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா சிப்ஸு, அப்புறமேட்டு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், கெமிக்கல் ஜூஸு. அப்போ அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வீட்டிலேயே நல்ல தானியங்கள், பயிர் வகைகள் அமைச்சு கொண்டு வாங்க, அதை சாப்பிடுங்க. அதில் இருக்கிற ஆரோக்கியத்தை நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம், புரிய வைக்கிறோம். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்ம உள்ளுறுப்புகள் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட சொல்லும்போது அவங்க அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இப்போ நாங்கள் அதை திரும்ப டீச்சர்ஸ்ட்டை கேட்கும்போது அவங்க வேர்ட் என்னன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் கொண்டு வர்றதில்ல, பிஸ்கெட் வச்சுக்கிறது இல்லை, பயிர் கொண்டு வர்றாங்க, பழம் கொண்டு வர்றாங்க, வீட்லேயே அவங்க செஞ்ச ஜூஸ் எடுத்துட்டு குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது இன்னுமே முந்துதலாக இருந்துச்சு. அதே போல் அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு போட்டிகள் நடத்தணும். பாடல் போட்டி, நடனம், ஓவிய போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல போட்டிகள் அவங்களுக்கு நடத்தி, பேச்சு போட்டிலாம் நடத்தணும். குழந்தைங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அவங்க பேசுறதுலேயே அவங்க சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு புரிதலாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அதை ஊக்கப்படுத்துகிற விதமாக நம்ம வரலாற்றில் சாதனை படித்தவங்களோட புத்தகங்களை நாங்கள் அவங்களுக்கு பரிசு பொருளாக வழங்கணும். அதுக்கப்புறம் கல்லூரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நாப்கின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டையும் அதே நாப்கினோட இருந்துக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஒரு நாளைக்கு நாப்கின் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எத்தனை நாப்கின் யூஸ் பண்ணணும், அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், நாப்கின் சேஞ்ச் பண்ணும்போது நம்முடைய பிறப்புறுப்பை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக அவங்களுக்கு தெளிவாக நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் டைம் வருது அப்படின்னா பீரியட் ஸ்டாப் பண்ணுறதுக்காக டேப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை கைவைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு, அதில் என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ அதில் ஃபீட்பேக் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே கால் பண்ணி, மேம் நான் இப்போ இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதில்ல, நான் இப்போ ரெகுலராக நாப்கின் சேஞ்ச் பண்ணுறதை கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீட்பேக் ரொம்ப சந்தோஷமாகவே சொல்கிறாங்க.
அப்படிங்கும்போது இது இன்னுமே எங்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு உந்துதலா இருக்குது. அப்படி தொடர்ந்து நம்ம கண்டினியூவா இந்த பயிற்சி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது ஒரு பழமொழி இருக்குது, கூழானாலும் குளித்து குடி, கத்தையாலும் கசக்கி கட்டு அப்படின்ட்டு. நம்மள்ட்ட கூழ்ல வந்து எவ்வளவோ சத்துக்கள் இருக்கு, ஆனா நம்ம அதை வந்து யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதே எனக்கு சாப்பிட்ற பேர் ஒண்ணுமே இல்லை, கூழ் தான் இருக்குனாலும் அதை நீங்க உங்களோட ஆரோக்கியமா வச்சுக்கோ, குளிச்சுக்கிட்டு அந்த கூழை குடி, அந்த உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு துணி தான் இருக்கு, அது நஞ்சு போன துணியா இருந்தாலும் சரி, பழைய துணியா இருந்தாலும் சரி, அதையே துவைச்சிட்டு நீ வெயில காய வச்சுட்டு அதை உடுத்திக்கோ, அதை விட வேற ஆரோக்கியம் ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் இது அழகா ப்ரூவ் பண்ணுது. இப்படி இந்த FNSW ட்ரைனிங்கை வந்து நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும், காலேஜ்லையும் நாங்க ரெகுலரா கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை எங்க பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பெரிய உதாரணமே சுப்பராயபுரம் பஞ்சாயத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல அவங்க காய்கறி தோட்டம் ஸ்கூல்ல அமைச்சு அதை வந்து ஒரு பெரிய சக்சஸா கொண்டு வந்து காலை உணவு திட்ட குழந்தைகளுக்கு அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை அந்த CRP வந்து விளக்கமா சொல்லுவாங்க. வணக்கம், என்னுடைய பேர் காமாட்சி. நான் சுப்பராயபுரம் பஞ்சாயத்தில் CRP வேலை பார்க்குறேன். எங்களுக்கு வட்டார மேலாண்மை அலுவலகத்தில் வச்சு FNSW ட்ரைனிங் நடத்தினாங்க. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு DLFல உள்ள 11 உறுப்பினர்களுக்கும் சொன்னோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் 17 குழு இருக்குது, அந்த 17 குழுவுக்கும் இந்த பயிற்சியை வச்சு சொன்னேன். இங்கே எங்கள் வட்டார மேலாண்மை அலுவலகத்தில் சொல்லி கொடுத்ததை நான் அங்கே போய் சொன்னேன். ஒவ்வொரு குழுவிலையும் 18 குழுவிலையும் இந்த பயிற்சியை வச்சு சொல்லி அவங்க தீர்மானமாக அதை நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒரு புது முயற்சியாக நாங்கள் ஒரு காய்கறி தோட்டம் அமைக்கணும்னு நினச்சேன். அது DLFோடைய அனுமதியோடு சுப்பராயபுரம் பஞ்சாயத்தில் சவுந்தரபுரம் பள்ளிக்கூடத்தில் தலைமை செல்வரோட அனுமதியோடு நாங்கள் இப்போ அந்த காய்கறி தோட்டம் அமைச்சு அதன் மூலம் வர காய்கறிகளை தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு பயன்படுத்துகிறோம். அதை வாரத்துக்கு ஒரு 3 நாள் போய் கண்காணிச்சுட்டு வர்றோம். குழந்தைகளுக்கு நாங்கள் ஆரோக்கியமான உணவு கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியை எங்களுக்கு அளித்த மகளிர் திட்டத்திற்கு மிக்க நன்றி. ஒரு FNSW பயிற்சி வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது CRP சொல்றதை வச்சு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படின்றத வந்து ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் வந்து இந்த முயற்சியை வந்து CRP எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு திருக்குறள் இருக்கு, மருந்தென வேண்டாம் யாக்கிட்டு அருந்தியது அற்றது போற்றி உணி. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து அளவா சாப்பிட்டாலே நம்மளுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே போலதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவாகவும் இருக்கணும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். அளவோடு சாப்பிடுவோம், ஆரோக்கியமானது சாப்பிடுவோம், வளமோடு வாழ்வோம். நன்றி.